அந்த கண்ணு பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் XML ஃபைலுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் மேக் பண்ண ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டேட்டஸை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஆப்னு பார்த்தீங்கன்னா வந்து அலைட் மோஷன். இந்த அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து 4:5 அப்படிங்கிற ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்ததுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போங்க. போயிட்டு உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து இது சூஸ் பண்ணிவிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போங்க. போயிட்டு மூணாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன், வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ போய்க்குங்க. போயிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாங் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பாஸ் பட்டனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாங் அளவுக்கு அந்த கடைசி வரைக்கும் போயிடும். போனதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 30 செகண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க, ஸ்டார்டிங் வந்துருங்க. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியுது, அதை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா வந்து மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ கலர் சூஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஷேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒப்பாசிட்டி வந்து அப்படி லைட்டாக கம்மி பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 78, 80 அந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்துட்டு இந்த ஷேப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிரும். இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜ் கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த இமேஜ், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல சூஸ் பண்ணி வைக்கணுமோ அதில் கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் வச்சு டாப் கொண்டு போய்க்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிரும். மறுபடியும் சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போய்க்குங்க. அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாங்க்கான தம்ப்நெயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் ஷேப் இருக்கும், அந்த சர்க்கிள் ஷேப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் ஆப்ஷன் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் ஆப்ஷன் போங்க. போயிட்டு கரெக்டாக வந்து இந்த ஃபேஸ் தெரியிற மாதிரி உங்களுக்கு வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு நம்ம இமேஜ் ரெண்டாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதையும் 30 செகண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சர்க்கிளையும் வந்து 30 செகண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் போய்க்குங்க. போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து அந்த இமேஜையுமே இந்த ஷேப்பையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா வந்து மெர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த இமேஜ் வந்து இந்த ஷேப் அதாவது அந்த ரவுண்ட் சர்க்கிள்க்குலாம் வந்துடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு குரூப்பாக மாதிரி இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள்குள்ளே செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக அந்த சர்க்கிளில் செட் ஆகுதோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த ப்ரீவியூ வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அது எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் லேப்பில் வந்து அதை ரெடி பண்ணணும். உங்களுக்கு அது தெரிஞ்சுதான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தெரியலனா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட்டான வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த இமேஜ், இது கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மூவ் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் அதே மாதிரி கடைசிக்கு போயிட்டு இந்த இமேஜையும் கிளிக் பண்ணிவிட்டு நான் 30 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் வந்துக்கிறேன். வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ளவுட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்குங்க. போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டினேஷன் வார்ப் அப்படின்னு வந்து 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3வது லைனில் ஃபஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராக்டல் வார்ப் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் வேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம எதுவுமே கஷ்டப்பட்டு சேஞ்செல்லாம் பண்ண தேவையில்லை, அதே வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு வச்சிருக்கும். நீங்கள் ஹீட் வேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தள்ளுறேன் பாருங்கள், அதோட எஃபெக்ட்டில் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி அந்த மேகம் வந்து ஆடுற மாதிரி கரெக்டாக நமக்கு செட் ஆகிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் எடிட் பண்ணலாம் பிடிக்காது ப்ரோ, எனக்கு வந்து சிம்பிளாக வந்து எனக்கு பிடிச்ச இமேஜையும் வந்து எனக்கு பிடிச்ச சாங்கை மட்டும் நான் மாற்றணும் அப்படிங்கிற யாராச்சும் நீங்கள் தோணுச்சுன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெம்ப்ளேட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைல், இந்த மியூசிக், இந்த இமேஜ் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து XML ஃபைல்னு போட்டு அது ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் அதுலேயும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு XML ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அலைட் மோஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட் சேவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அலைட் மோஷன் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி இப்போ எங்கிட்ட இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், எந்த எஃபெக்ட்டும் மாற்ற வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஜஸ்ட் உங்கள் சாங் வந்து வேண்டாம்னா வந்து அந்த சாங் வந்து டெலிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வேண்டாம்னா வந்து பேக்ரவுண்ட் இமேஜும் கிளிக் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதெல்லாம் வந்து அப்படி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணால் போதும், நீங்கள் எந்த எஃபெக்ட் இதெல்லாம் எதுவுமே மாற்ற தேவையில்லை. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வந்து உங்கள் சாங் மாற்றுவீங்க, அதே மாதிரி நான் இப்போ இங்கே போட்டுக்கிற இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றுவீங்க. இதை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் இந்த இமேஜை மட்டும் மாற்றினா போதும், ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணால் போதும், வேறு எந்த வேலையும் தேவையில்லை. இப்படி வேணாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், XML ஃபைலோட லிங்க் வேணுங்கிறீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சுது. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கியர் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் ரேட் 30 இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு 60 மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை. சாரி, நம்ம டைலாக் வந்து மறந்துட்டேன். அதாவது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை.